ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மொபைலோட கார்னர்ல இது மாதிரி கிரீன் டாட் தெரியுதா? இது என்ன கிரீன் டாட்? சோ இது எதனால நம்ம மொபைல் கார்னர்ல அவுட் ஆகுது? ஒருவேளை நம்ம மொபைல் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா, இல்ல நம்ம மொபைல்ல யாராவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல நம்ம மொபைல்ல வேற ஏதாவது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சோ ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்ம மொபைல இந்த மாதிரி கிரீன் டாட்ஸ் மொபைல் கார்னர்ல ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். சோ ஒரு சில நேரங்களில் கண்டினியூஸா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தா கட்டாயம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் மேல வந்து கிரீன் டாட் டிஸ்பிளே ஆகும், சம்டைம்ஸ் பார்த்தா கிரீன் டாட் வந்து டிஸ்பிளே ஆகாது. இதனால நமக்கு என்ன நினைப்போம், ஒருவேளை நம்ம தெரியாம மொபைல் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களோ, இல்ல நம்ம டீடைல்ஸ் யாராவது கண்காணிச்சிட்டு இருக்காங்களோ, இல்ல நமக்கு தெரியாம நம்ம மொபைல் யாராவது ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்ல நமக்கு தெரியாம யாராவது மொபைல் யாராவது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற டவுட்ஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பா இருக்கும். சுந்தரோட நமக்கு இந்த கிரீன் டாட்ஸ் எதனால உண்டாகுது, இது நம்ம எப்படி அதை தடுக்கிறது என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ தகவல்கள் பிடிச்சது அப்படின்னா போற போக்குல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே, நாம முதல்ல சொன்னது மாதிரி நம்ம மொபைல்ல ஸ்கிரீன்ல ரைட் சைடு கார்னர்ல இந்த மாதிரி கிரீன் டாட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு ரீசன்ஸ் என்னன்னா, நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் அண்ட் நம்ம கேமரா மட்டும்தான். அது எப்படின்றது நம்ம இப்போ லைவாவே பார்த்துக்கலாம். நம்ம இப்போ மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்டர் நம்ம ஓப்பன் பண்றோம், நான் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுக்குறோம். ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இந்த மாதிரி கிரீன் டாட் வந்து டிஸ்பிளே ஆகும். ரெக்கார்டர் ஆன் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம பேசுறத நம்ம மொபைல் இருக்கிற மைக்ரோஃபோன் அப்சர்வ் பண்ணி நம்ம மொபைல் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால நம்ம மைக்ரோஃபோன் ஆன்ல இருக்கு அப்படின்ற ஐடென்டிஃபை பண்றது தான் நம்ம மொபைலோட ரைட் சைட் கார்னர்ல கிரீன் டாட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது என்ன ஐடென்டிஃபை பண்றது, நம்ம மொபைல்ல மைக்ரோஃபோன் ஆன் ஆயிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்னா மைக்ரோஃபோன் மற்றும் கேமரா இந்த ரெண்டுமே மொபைல்ல நமக்கு தெரியாம ஆனா மட்டும்தான் மொபைல் ஸ்கிரீன்ல கிரீன் டாட் வந்து இண்டிகேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் முதல்ல ஆன் பண்ணது மாதிரி நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணோட பார்த்தீங்கன்னா கிரீன் டாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ கேமரா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக்கா கிரீன் டாட் வந்து எனபிள் ஆயிடும். பார்த்தீங்கன்னா கிரீன் டாட் எனபிள் ஆயிடுச்சு. நாம அடிக்கடி யாருக்காவது கால் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம மொபைல்ல மைக்ரோஃபோன் ஆன் ஆகும். மைக்ரோஃபோன் ஆன் ஆகும்போது நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல ரைட் சைடு தானாலே கிரீன் டாட் ஆன் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம சம்டைம்ஸ் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணுவோம், இல்லை மொபைல் கேமரால போட்டோ எடுக்க ஆன் பண்ணுவோம் கேமரா. அந்த சமயம் என்ன ஆகும், கேமரா ஆன் ஆகும்போது சென்சார் வந்து ஆன் ஆகும்போது நம்ம மொபைல் ரைட் சைட் கார்னர்ல கிரீன் டாட் இண்டிகேட் ஆகும். ஸோ இதனால நான் வீடியோல தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் மொபைல்ல கிரீன் டாட் இண்டிகேட் ஆகும், சம்டைம்ஸ் மொபைல் கிரீன் டாட் இண்டிகேட் ஆகுது. இதுதான் இதனோட காரணம். ரெண்டு காரணம் தான் மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா. ஸோ இந்த ரெண்டு காரணத்தையுமே தவிர உங்க மொபைல்ல எப்பவுமே நம்ம மொபைல் ரைட் சைட் கார்னர்ல கிரீன் டாட் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம வந்து தெரியாம நம்ம மொபைல் பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலோட மைக்ரோஃபோன் அண்ட் நம்ம மொபைலோட கேமராவை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற காரணம் மட்டும்தான். ஸோ அப்படி நமக்கு தெரியாம நம்ம மொபைல் பேக்ரவுண்ட்ல நம்ம மைக்ரோஃபோன் மற்றும் நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்றதுக்கு நம்ம மொபைலோட செட்டிங்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதுல செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துடுங்க. இதுல அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் வரும்போது உங்களுக்கு இதுல பிரைவசி கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துடுங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தலை சுத்தி மூப்பு துட்ட கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ்ல பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு நீங்க வந்து சும்மா டைப் பண்ணாலே எப்போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்படி எடுத்துக்கலாம், நம்ம அதில் சொன்ன மாதிரி அப்படி போய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் மேனேஜர் வந்துருச்சா, உள்ள போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோஃபோன் இருக்கு. அந்த மைக்ரோஃபோன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல அலோடு ஆல் திஸ் டைம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே நோ ஆப்ஸ் அலோடு அப்படின்னு எழுதிருக்கணும். ஒருவேளை அப்படி எழுதாம இந்த அலோடு ஆல் த டைம் அப்படின்ற அந்த ஹெட்டிங்க்கு கீழே வேற ஏதாவது அப்ளிகேஷனோ இல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணாத வேற ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் தான் அவங்க மொபைல் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி உங்களோட மைக்ரோஃபோனை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ரன் ஆகல, அதனால நோ ஆப்ஸ் அலோட் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணும்போது இந்த அலோட் ஆல் தி டைமுக்கு பக்கத்துல கீழே வேற ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை மெமரியில ஸ்டாப் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி இருக்குமா, இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. இல்ல டோன்ட் அலோ அப்படின்ற கொடுத்துக்கிட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதனால என்ன ஆகும், அந்த அப்ளிகேஷன் மொத்தமா மொபைல் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி நம்மளோட மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடும். அப்படியே பேக்ல வந்து கேமரா கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா அலோடு ஆல் தி டைம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே அந்த ஹெட்டிங் கீழே நமக்கு தெரியாம நாம இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி கிளிக் செஞ்சு அதை டோன்ட் அலோ கிளிக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்க மொபைல்ல செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்ல போயிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் நம்ம அந்த ஆஃப் பண்ண டோன்ட் அலோ கொடுத்து அந்த அப்ளிகேஷன் இங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் செஞ்சு அந்த அப்ளிகேஷன் எங்கேயாவது மொத்தமா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறணும். இதுதான் என்ன ஆகும், நம்ம மொபைல்ல நம்ம மொபைல் கேமரா அல்லது மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணோட டைம் மட்டும்தான் கிரீன் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். அது தவிர பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே
அதாவது நாம இன்ஸ்டால் பண்ண எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே பேக்ரவுண்ட் ரன் ஆகுது. இது தவிர நம்ம வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணும்போது, வாய்ஸ் கால் பண்ணும்போதோ, இல்ல ஃபேஸ்புக் வாய்ஸ் கால் வீடியோ கால் பண்ணும்போது இதெல்லாம் நாம இன்ஸ்டால் பண்ணி நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது வாய்ஸ் கால் பண்ணும்போது, மைக்ரோஃபோன் ஆனாலும், வீடியோ கால் பண்ணும்போது, கேமரா ஆனாலும், இதெல்லாம் நம்ம நார்மலா பண்ணும்போது நார்மலா நம்ம மொபைல்ல ரைட் சைடு இண்டிகேட்டர்ல க்ரீன் லைட் இண்டிகேட் ஆகும். இது நார்மலா நம்ம மொபைல் எல்லா மொபைலுமே இருக்கிறதும். இது தவிர அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண எந்த டைமுமே நம்ம மொபைல் ரைட் சைட்ல க்ரீன் லைட் இண்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ போய் எல்லா ஆப்ஷனுமே கிளியர் பண்ணிட்டு ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்ல போய் அந்த தேவையான அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம மொபைல் க்ரீன் லைட் இண்டிகேட் ஆகுது. இதுதான் ரீசன். ஸோ இதை நம்ம இப்படி தடை பண்ணிக்கலாம். அது தவிர எந்த நேரமுமே இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை தடை பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.